ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அண்ட் சிஸ்கோ. இது இல்லாமல் ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது. மூணுமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ரோல் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்ட் பற்றி நீங்கள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும், டாப் கம்பெனி, எல்லா ப்ராடக்ட்ஸுமே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்டர் எல்லாமே இருக்கும். ஃபேங் கம்பெனி அண்ட் சிஸ்கோவுமே நம்ம சென்னை அண்டு அதாவது நம்ம இந்தியா லெவலில் ஒரு நல்ல டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அதுலேயுமே நம்ம வந்து போனோம் அப்படின்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும், நமக்கு எல்லாமே பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ டேரெக்டாக நம்ம வந்து ஜாப் ஓப்பனிங் பற்றி போயிடலாம். ஸோ இது நம்ம போடக்கூடிய ஜாப் ஓப்பனிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ எதுவுமே வந்து அதாவது எக்ஸ்பைரி ஆனதோ இல்லை வந்து ஃபேக்காவோ இருக்காது. ஓகே, ஸோ நம்மளுமே வெரிஃபை பண்ணி தான் நம்ம அதை அப்டேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாகவே இதை ஃபாலோ பண்ணலாம். இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மைக்ரோசாஃப்டோட ஜாப் ஓப்பனிங் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஓகே, ஸோ இதில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்தீங்கனாலே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ண முடியும். ரெஸ்யூம் அண்ட் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு இது இருக்கும். ஜாப் நம்பர் கொடுத்துருக்காங்க அண்டு டேட் எப்போ போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா January 20, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒர்க் ஃபுல்லி ஆன் சைட். ஸோ பெங்களூர் லொக்கேஷனில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொசிஷன் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஓகே, ஸோ அடுத்தது இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர், ஃபுல் டைம் எம்ப்ளாயி எடுக்கிறாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஃபுல் டைம் எம்ப்ளாயி அப்படிங்கும் போது லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க, பில்ட் கம்யூனிட்டி, எக்ஸ்ப்ளோர் யுவர் பேஷன்ஸ், டூ யுவர் பெஸ்ட் ஒர்க் அட் மைக்ரோசாஃப்ட். திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வில் அலோ யூ பிரிங் ஆஸ்பிரன்ஸ் டேலண்ட் பொட்டன்ஷியல் அண்ட் ஜேர்னி அகெட். யா, ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக கான்ட்ரிபியூட் இன் பார்ட்னர்ஷிப் with private stakeholders to determine user requirements, feature and consider variety of feedback channels, incorporate insights, future design or fixes. ஸோ பேசிக்கலி ஃபீச்சர்ஸ் நம்ம பக்ஸு அண்ட் சொல்யூஷனு ஆர்கிடெக்ட் லெவல் இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே தான் எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பக் ஃப்ரீயாக இருக்கணும் அண்டு எல்லாமே ரெஸ்பாண்ட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ரிலேட்டட். ஸோ நீங்கள் பேச்சுலர்ஸ் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் எனி டிசிப்ளின் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இது 0 to 2 years இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலும் அப்ளை பண்ணலாம் அண்ட் 2 years வரைக்கும் உங்களுக்கு இதை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஓப்பனிங்ஸ் வரும்போது 0 to 2 years மென்ஷன் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன். பட் நாட் லிமிட்டட் டு C++, C#, ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணி ரெஸ்யூமே கிளியராக அப்டேட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. This position will be open for minimum 5 days. The will applications accepted on ongoing basis until the position is filled. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ 25க்குள்ளே அப்ளை பண்ணுறவங்களை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு மேலே வர அப்ளை பண்ணுறவங்கள நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தளவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள். அண்ட் கம்பெனி அண்ட் பெனிஃபிட்ஸ் மைக்ரோசாஃப்ட் பற்றி நம்ம சொல்லவே வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்குமே ஆரிஜின் அதுதான். ஸோ நல்ல ஒர்க் லைஃப் பேலன்ஸாக இருக்கட்டும், டெக் ஸ்கில்லாக இருக்கட்டும், நம்மளை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். அங்கே இருக்கிறவங்களோட நீங்கள் ஜஸ்ட்டு அதாவது கம்யூனிட்டி நெட்வொர்க்கிங் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஆல்மோஸ்ட் நீங்கள் டெக்ல நல்ல பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சிஸ்கோவோட பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இன்ஜினியரிங் எடுக்கிறாங்க. அண்ட் லொக்கேஷன் அதே பெங்களூர் தான். ஸோ ஜாப் ஐடி கொடுத்துருக்காங்க. அண்ட் லொக்கேஷன் அதாவது ஹைப்ரிட்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் பெங்களூர் லொக்கேஷனில் போய் ஒர்க் பண்ணியும் ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹைப்ரிட். ஓகே, ஸோ அதே தான் சேம் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் சிஸ்கோவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டாப் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ஸோ நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, ஸோ இதுலேயுமே ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், பேவும் நல்லாயிருக்கும். And backend software engineering Cisco, you will shape the core system, the power of Cisco's fastest growing platform. You high scale service that process billions of events, enable real time building intelligence. Yeah, ஸோ இப்போ வந்து ஏஐலாம் நிறையா இருக்குது அப்படிங்கிறனால நிறைய விஷயங்களை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஒன் ஃபீச்சர்ஸ் ஃப்ரம் த கான்செப்ட் ரோல் அவுட் என்ஷூர் த மேட் குவாலிட்டி அண்ட் ரிலேபிலிட்டி எல்லாமே சொல்லியிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எனி இன்ஜினியரிங். மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 2 years ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ஆர் வந்து எனி இப்போ உள்ளதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து
எதுவுமே எக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஸோ நீங்க வந்து ஜாவா முடிச்சிருக்கலாம், இல்ல சி ஷார்ப்பா இருக்கட்டும், இல்ல எனி ஸ்ட்ராங் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் வந்து நீங்க பண்ணியிருந்தாலே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 0 to 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் மைக்ரோ சர்வீசஸ் அதெல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஜாவா, வேர்டெக்ஸ், கோட்லைன் அது மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் வந்து சிமிலர் தான். ஸோ என்ன அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம், எனி ப்ரோகிராமிங் லாங்குவேஜ், நீங்கள் ஜாவாவாக இருக்கலாம், இல்லை பைத்தனாக இருக்கலாம், இல்லை சி ஷார்ப்பாக இருக்கலாம், நோட் டாட் ஜேஎஸாக இருக்கலாம். இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பண்ணிட்டு அதில் பேசிக்லேருந்து நம்ம ஸ்ட்ராங் ஆகணும். நல்லா இன்டெப்த்தாக ஃபண்டமெண்டல்ஸாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது டிஎஸ்ஏ சால்வ் பண்ணணும். நம்ம அதில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் எல்லா இன்டர்வியூஸுமே கிளியர் பண்ண முடியும். அதுக்கடுத்து லோ லெவல் டிசைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் 0 to 4 இயர்ஸ் இருக்கிறவங்களுக்கு லோ லெவல் டிசைன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் நம்ம எல்லா இன்டர்வியூஸுமே கிளியர் பண்ண முடியும். ஓகே. ஸோ இது ரெண்டுமே பெங்களூர் ஓப்பனிங். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபைனலாக ஜார்வின் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்ன் எஸ்டி இன்டர்ன் வந்து பொசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் உங்களுக்கு வந்து ரிமோட் ஜாப். ஸோ அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் அப்ளை பண்ணலாம். அண்ட் இன்டர்ன்ஷிப் ரிமோட்டில் நீங்கள் இருக்கலாம். 0 to 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 40,000 காம்பன்சேஷன் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே நல்ல பே. ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட் ஜாபில் 0 to 1 இயர்ஸ் நீங்கள் 6 மந்த் இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இதை கிளியர் பண்ணாலே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு நீங்கள் 6 மந்த் இன்டர்ன்ஷிப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இன்டர்ன்ஷிப்லேருந்து டபுள் தான் கொடுத்தாகணும். வந்து நல்லாவே அட்லீஸ்ட் மினிமம் 50% கொடுப்பாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு 60,000 வந்துடும் 1 இயர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது. வெரி வெரி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஸோ கொலாபரேட் வித் சீனியர் டெவலப்பர்ஸ் டு டிசைன். ஸோ சீனியர் டெவலப்பர்ஸோட ஒர்க் பண்ணுவீங்க. பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நீங்கள் ஏபி எழுதுவீங்க. மெயின்டெனபிள் கோட் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனி லாங்குவேஜஸ் தான் சொல்லியிருப்பாங்க. சி, C++, ஆர் ஜாவா, ஆர் சி ஷார்ப், பைத்தன், எனி ஒன். ஸோ மெயினான இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ளதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஜாவா பண்ணிக்கலாம், சி ஷார்ப் பண்ணிக்கலாம், சி பண்ணியிருக்கலாம், படிச்சிருக்கலாம், இல்லை என்ன வேணால் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க வந்து எக்ஸெப்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்கிறீங்க அப்படின்னா அதே கண்டினியூ பண்ணுங்கள். சம்திங் இப்போ பைத்தான் தான் படிக்கணும், இல்லை இதுதான் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணாலும் அதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.